ஆத்ம வணக்கம். நம்ம மிஷினில் மாவு ஆட்டும் போது, கடையில் கொடுத்து ஆட்டும் போது சீக்கிரமாகவே புளிச்சிடுது. அதே மாதிரி சாஃப்டாக இட்லி இருக்கிறதுக்கு நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணுவோம். ஆனால் நம்ம கிரைண்டரில் ஆட்டும் போது வீட்டில் மாவுக்கு சோடா உப்பு போட தேவையில்லை. அதே மாதிரி இட்லியும் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்குது. அதுக்குண்டான மெஷர்மெண்ட் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு படி நம்ம இட்லி அரிசி ஊற வச்சுக்கணும். அரைப்படி ரேசன் அரிசி. அதே மாதிரி கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு ஒரு 4 ஸ்பூன் வெந்தயம் 4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே வெந்தயத்தை நம்ம காலையிலே ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம இப்போ ஒரு ஈவினிங் நீங்கள் மாவாட்ட போகிறீங்க, ஒரு 5 o'clock காட்டுறீங்கன்னா 4:30க்கு உளுத்தம்பருப்பு ஊற வைக்கணும். நான் இந்த தரம் ஒரு கப்பில் தான் போட்டேன். நான் மெஷர்மெண்ட் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் கிளியராக சொல்கிறேன். நான் மாவு ஆட்டும் போதே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு 100க்கு மேலே தான் இருக்கும் உளுத்தம்பருப்பு. நான் இத்தனைக்கும் 1.5 படி அரிசிக்கு 100 கிராம் தான் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஆனால் இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மாவாட்டி பாருங்கள், எப்படி சாஃப்டாக இட்லி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு எடுத்தது வெந்தயம் போட்டு அரைச்சிட்டு லைட்டாக, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அரைஞ்ச வாட்டி ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் மாவு நிறையா கிடைக்கும்.